வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேர்ன் ஹியர் ஃபார் டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற யூனிட் 5 அக்வாஸ்டிக் அப்படின்ற லெசன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த லெசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங் பட் டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் சவுண்ட் அப்படின்ற டாப்பிக்கில் தான் இந்த லெசன் வந்து கவர் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டில் இருக்கிற சவுண்ட் லெசன், 9th ஸ்டாண்டர்டில் இருக்க சவுண்ட் லெசன் நடத்தியிருந்திருக்கேன். இப்போ இந்த லெசனையும் நான் முடிச்சிட்டேன்னா அந்த சவுண்டுன்ற டாப்பிக்கில் நீங்கள் படிக்க வேண்டிய லெசன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்னோட இந்த 3 வீடியோவுமே பார்த்துட்டு ஒரு இன்டெகிரேட்டட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் நோட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரத்தில் ஒரு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இன்னும் அந்த 2 வீடியோஸை வந்து பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோஸும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த சவுண்ட் அப்படின்ற டாபிக் வந்து கவர் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதிலேருந்து டிஎன்பிஎஸ்சி சயின்ஸில் ஒரு கொஷின் கேட்க நிறையவே சான்ஸ் இருக்குது. அதாவது ஹீட்டு, லைட்டு, சவுண்டு இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின் இல்லாத கொஷின் பேப்பரே இருக்காது. ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்ப முக்கியம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் லெசனுக்குள்ளே போகலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி பேசிக்ஸ், சவுண்டை பற்றின ஒரு பேசிக்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அக்வாஸ்டிக்னா சவுண்டு என்ன, அக்வாஸ்டிக் என்ன, அப்போ அக்வாஸ்டிக்னா என்ன, சவுண்டு ஒன்றா இல்லை வேறையா அப்படின்னா என்ன, இன்ட்ரடக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அக்வாஸ்டிக்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸோட ஒரு பிரான்ச்சு தட் டீல்ஸ் வித் ப்ரொடக்ஷன், டிரான்ஸ்மிஷன், ரிசப்ஷன், கண்ட்ரோல் அண்ட் எஃபெக்ட் ஆஃப் சவுண்டு. அதாவது எப்படி சவுண்டு ப்ரொடக்ஷன் ஆகுது, ப்ரொடியூஸ் ஆகுது, டிரான்ஸ்மிஷன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது, எப்படி ரிசீவ் ஆகுது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுது, அதே மாதிரி சவுண்டோட எஃபெக்ட் என்ன, இதை பற்றியெல்லாம் படிக்கிறது தான் வந்து அக்வாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சவுண்டு வேவ். நம்ம ஆல்ரெடி தெரியும் இல்லையா, சவுண்ட் வேவ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது. நம்ம 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் லெசன்ஸ்லாம் பார்த்துருப்போம். சவுண்டு எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, வைப்ரேஷன்ஸ்னால தான் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த வைப்ரேட்டிங் பாடி வந்து எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது. அது வந்து வேவாக வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. அந்த வேவ் தான் வந்து சவுண்ட் வேவ்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, லாங்கிடியூனல் வேவ். நம்ம கிடைக்கிற இந்த சவுண்ட் வேவ் வந்து லாங்கிடியூனல் வேவா இல்லை டிரான்ஸ்வர் வேவான்னு பார்த்தீங்கன்னா அது வந்து லாங்கிடியூனல் வேவ் தான். சவுண்ட் வேவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாலிட், லிக்விட், கேஸ் அப்படின்ற எல்லா மீடியத்துலையுமே வந்து ட்ராவல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த சவுண்டோட ஸ்பீடு வந்து அந்த மீடியத்தோட ப்ராப்பர்ட்டியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த சவுண்டு ட்ராவல் ஆகுறது வந்து கம்ப்ரெஷன், ரேர்ஃப்ராக்ஷன் அப்படின்ற இது மூலயமா தான் வந்து நமக்கு ட்ராவல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. லோ ப்ரெஷர் ரீஜனை வந்து கம்ப்ரெஷனும், ஹை ப்ரெஷர் ரீஜனை வந்து பார்த்திங்கன்னா ரேர்ஃப்ராக்ஷனும் வந்து சொல்கிறாங்க. இங்கே படத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்ப்ரிங் எக்ஸாம்பிள் வச்சு சொல்லியிருப்பாங்க. நான் 9th ஸ்டாண்டர்ட் லெசனில் நடத்தியிருப்பேன் உங்களுக்கு. கிட்ட பக்கத்தில் இருந்தால் அது கம்ப்ரெஷன், தள்ளி இந்த வேவ்ஸ் இருந்தால் அது வந்து என்னது, ரேர்ஃப்ராக்ஷன்னு சொல்கிறாங்க. அடுத்து கேட்டகரிஸ் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் ஃப்ரீக்வன்சி. இந்த சவுண்ட் வேவ்ஸை வந்து 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆடியபிள் வேவ், இன்ஃப்ராசோனிக் வேவ் அண்ட் அல்ட்ராசோனிக் வேவ்னு சொல்லிட்டு. ஆடியபிள் வேவ்னா நத்திங் பட் இதனுடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருந்தால் அது ஆடியபிள் வேவ். இது எப்படி தீஸ் ஆர் ஜென்ரேட்டட் பை வைப்ரேட்டிங் பாடி சச்சஸ் ஓக்கல் கார்ட்ஸு. நம்மள பேசுகிறோம் இல்லையா, அதான் ஓக்கல் கார்ட்ஸ், ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங்கு, இதெல்லாம் இது மூலயமா ப்ரொடியூஸ் ஆகிற சவுண்ட்ஸ் தான் ஆடியபிள் வேவ்ஸ். இன்ஃப்ராசோனிக் வேவ்னா என்னென்னா ஃப்ரீக்வன்சி பிலோ 20 ஹெர்ட்ஸ். அது வந்து ஹியூமன் பீயிங்ஸால் கேட்க முடியாது. இதுக்கு எக்ஸாம்பிள் தான் எர்த் கேக்கோட சவுண்டு, ஓஷனோட வேவ்ஸு. அடுத்து பார்த்திங்கன்னா சவுண்டு ப்ரொடியூஸ் பை வேல்ஸ், ப்ளூ வேல்ஸ் இருக்குது பார்த்தியா சீல, அதனுடைய சவுண்டு, இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள் ஃபார் இன்ஃப்ராசோனிக் வேவ்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அல்ட்ராசோனிக் வேவ்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்சி கிரேட்டர் தேன் 20 kHz. அதை தான் வந்து நம்ம அல்ட்ராசோனிக் வேவ்ஸ்ன்னு வந்து சொல்கிறோம். ஹியூமன் இயர்ஸை வந்து இந்த சவுண்ட் வேவ்ஸ் வந்து டிடெக்ட் பண்ண முடியாது. இது வந்து எந்தெந்த அனிமல்ஸ்லாம் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ, டாக்ஸ், பேட்டு, இதெல்லாம் வந்து இந்த சவுண்ட் வந்து டிடெக்ட் பண்ண முடியும். இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வேவ்ஸ் ப்ரொடியூஸ் பை பேட் ப்ரொடியூஸ் பண்ணுற வேவ், அந்த சவுண்ட் வேவ்ஸ் தான் வந்து அல்ட்ராசோனிக் வேவ்ஸ்ன்னு வந்து சொல்கிறாங்க. சவுண்ட் வேவ்க்கும் லைட் வேவ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. சவுண்ட் வேவ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு மீடியம் தேவை. அது ப்ராபகேட் ஆக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆக சவுண்ட் வேவ்க்கு ஒரு மீடியம் தேவை. லைட் வேவ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மீடியம் தேவை கிடையாது. அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆக எந்த மீடியமே தேவை கிடையாது. சவுண்ட் வேவ்ஸ் வந்து லாங்கிடியூட்னல் வேவ்ஸு, லைட் வேவ்ஸ் வந்து டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் லைட் லெசன் நடத்தும் போது உங்களுக்கு லாங்கிடியூட்னல், டிரான்ஸ்வர்ஸ் வேவோட டிஃப்ரென்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
அடுத்து சவுண்ட் வேவோட வேவ் லென்த் ரேஞ்ச் வந்து 1.65 சென்டிமீட்டர்லேருந்து 1.65 மீட்டர் வரைக்கும் இருக்கும். லைட் வேவோட வேவ் லென்த் ரேஞ்ச் வந்து 4 × 10⁻⁻7 மீட்டர்லேருந்து 7 × 10⁻⁻7 மீட்டர் வரைக்கும் இருக்குது. சவுண்ட் வேவ்ஸ் வந்து ஏரில் ட்ராவல் ஆகும்போது அதனுடைய ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா 340 மீட்டர்/செகண்ட். லைட் வேவ்ஸ் ஏரில் ட்ராவல் ஆகும்போது அதனுடைய ஸ்பீடு பார்த்திங்கன்னா 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். இந்த வேல்யூஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ். வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் ஸ்பீடை தான் நம்ம வெலாசிட்டின்னு சொல்லுவோம். இந்த வெலாசிட்டியை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க, பார்ட்டிக்கல் வெலாசிட்டி அண்ட் வேவ் வெலாசிட்டின்னு சொல்லிட்டு. எஸ்ஐ யூனிட் ஆஃப் வெலாசிட்டி வந்து மீட்டர். பார்ட்டிக்கல் வெலாசிட்டினா என்ன, வேவ் வெலாசிட்டினா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பார்ட்டிக்கல் ஆஃப் த மீடியம் வைப்ரேட் ஆச்சுன்னா அது வந்து நம்ம பார்ட்டிக்கல் வெலாசிட்டின்னு சொல்கிறோம். எனர்ஜி டிரான்ஸ்ஃபருக்கு பார்ட்டிக்கல், அந்த மீடியமோட பார்ட்டிகல்ஸ் உள்ளே இருக்க பார்ட்டிகல்ஸ் வைப்ரேட் ஆச்சுன்னா அது நம்ம பார்ட்டிக்கல் வெலாசிட்டின்னு சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேவ் வெலாசிட்டி. வெலாசிட்டி வித் விச் வேவ் ட்ராவல்ஸ் த்ரூ த மீடியம். வேவே வந்து அந்த மீடியமில் ட்ராவல் ஆச்சுன்னா அது நம்ம என்ன சொல்கிறோம், வேவ் வெலாசிட்டின்னு சொல்கிறோம். நமக்கு நார்மலாக வெலாசிட்டினா ஸ்பீடு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நார்மலாக நம்ம மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்னு சொல்லுவோம் இல்லையா, அதே தான் வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். இந்த டிஸ்டன்ஸை வந்து இவங்க என்னென்னு எடுத்துக்கிறாங்கன்னா லாம்டா, வேவ் லென்த். அந்த இந்த வேவ்ஸோட வேவ் லென்த்தை தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, டிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கிறாங்க. நான் ஆல்ரெடி 8th ஸ்டாண்டர்ட் கிளாஸில் வந்து நடத்தியிருப்பேன். ஸோ இதுதான் வந்து என்னது, வேவ் லென்த், லாம்டா. சரியா? அண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்திங்கன்னா 1 டைம் பீரியட் தான் நம்ம ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் நம்ம 5.1 ஈக்குவேஷனில் இந்த வேல்யூஸ் வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா வெலாசிட்டி ஈக்குவல் டு n லாம்டா அப்படின்ற வேல்யூ நமக்கு கிடைக்குது. வெலாசிட்டி ஆஃப் த சவுண்டு எப்போ எதில் மேக்ஸிமமாக இருக்கும், எதில் சாலிட்ஸில் தான் வந்து என்ன ஆகும், ரொம்ப ஸ்பீடாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பிகாஸ் தே ஆர் மோர் எலாஸ்டிக் இன் நேச்சர் தேன் லிக்விட் அண்ட் கேஸஸ். அதுதான் இதுக்கான ரீசன் சொல்கிறாங்க. கேஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லீஸ்ட் எலாஸ்டிக் இன் நேச்சர். அதனால வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் கேஸியஸ் மீடியம் வந்து ரொம்பவே கம்மி தான். இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் is greater than velocity of sound in solid is greater than velocity of sound in liquid is greater than velocity of sound in gas. கண்டிப்பாக இதெல்லாம் வந்து சூஸில் கேட்க வந்து சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து வச்சுக்கோங்க. என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து இந்த சவுண்டோட வெலாசிட்டியை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேஸும் கொடுத்துருக்காங்க. சாலிடில் என்ன ஃபேக்டர் அஃபெக்ட் ஆகுது, லிக்விடில் கேஸஸ்லாம் சொல்லிட்டு இதை நம்ம இப்போ ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ இன் கேஸ் ஆஃப் சாலிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சாலிட் வந்து பார்த்திங்கன்னா கேரக்டரைஸ் பை தர் எலாஸ்டிக் மாடுலே. எலாஸ்டிக் மாடுலையை வச்சு தான் வந்து ஒரு சாலிடோட எலாஸ்டிசிட்டியை வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம். ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எலாஸ்டிக் மாடுலே அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இஸ் டென்சிட்டி. அதனுடைய அடர்த்தியை பொறுத்து தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அதனுடைய எலாஸ்டிசிட்டி, எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டியை பொறுத்து இருக்குது. அதே மாதிரி ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு அதனுடைய என்ன டென்சிட்டியை வந்து பொறுத்து இருக்குது. நம்மளுக்கு நார்மலாகவே மேத்தமெட்டிக்ஸில் தெரியும், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொன்று இன்க்ரீஸ் ஆகும். அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கிறது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரைட் சைடில் இருக்கிறது இன்க்ரீஸ் ஆகும். அதே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொன்று டிக்ரீஸ் ஆகும். லெஃப்ட் சைடில் இருக்கிறது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரைட் சைடில் இருக்கிறது டிக்ரீஸ் ஆகும். ரைட் சைடில் இருக்கிறது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறது இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் வந்து கண்டிஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலுக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலுக்கும். ஸோ அதை வச்சு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் இன் சாலிட் டிக்ரீசஸ் ஆஸ் த டென்சிட்டி இன்க்ரீசஸ். ஸோ டென்சிட்டி, அடர்த்தி வந்து அதிகமாச்சுன்னா அந்த சவுண்டோட வெலாசிட்டி வந்து என்ன ஆகுது, குறையுதுன்னு வந்து சொல்கிறாங்க. increases with the velocity of sound increases when the elasticity of the material is increases. Thus இந்த thusல இருந்து மட்டும் பார்த்துக்கோங்க, velocity of sound in solid decreases as the density increases. density increase ஆச்சுன்னா என்ன ஆகுது, velocity of the sound வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது. இதே velocity of sound வந்து இன்க்ரீஸ் ஆகும் when elasticity of the material increases. ஏன்னா directly proportional increaseனா increase, decreaseனா decrease. இதே inversely proportional இருந்தால் என்ன ஆகும், density increase ஆனால் velocity decrease ஆகுது, velocity increase ஆனால் density decrease ஆகுது. இதே ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் velocity increase ஆச்சுன்னா எலாஸ்டிசிட்டியும் வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். எலாஸ்டிசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வெலாசிட்டியும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது ஜஸ்ட் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கும். பட்
டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனோட கான்செப்ட் புரிஞ்சதுன்னா இந்த கான்செப்ட் ரொம்பவே ஈஸி. அடுத்து பாருங்க, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேஷியஸ் மீடியம் இன் கேஸ் ஆஃப் கேஸஸ். கேஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆஃப் டென்சிட்டி, எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் எஃபெக்ட் ஆஃப் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 3 கான்செப்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. எஃபெக்ட் ஆஃப் டென்சிட்டினா என்ன அப்படின்னு, டென்சிட்டினா அடர்த்தி நம்மளுக்கு தெரியும் இல்லையா. வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென்சிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இங்கே நமக்கு ஈக்குவேஷன் வந்து கொடுத்துட்டாங்க. வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டென்சிட்டி, ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென்சிட்டின்னு சொல்கிறாங்க. அதனால வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா டென்சிட்டி ஆஃப் த கேஸும் வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. வெலாசிட்டின்றது ஸ்பீடு எப்போ இன்க்ரீஸ் ஆகும், அந்த கேஸோட அடர்த்தி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்பீடும் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் பாருங்கள், வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இஸ் டெம்பரேச்சர். ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்க, டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸோ ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொன்று வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். தஸ் என்ன ஆகுது, வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் அ கேஸ் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனாலும் வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது அது மாதிரி ஒன்று குழப்பியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்க வேணாம், கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் சவுண்டோட வெலாசிட்டி வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். எஃபெக்ட் ஆஃப் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டினா என்ன, ஹியூமிடிட்டினா என்ன, நம்ம ஜென்ரலாக ஹியூமிடிட்டினா என்ன, ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் ஹியூமிடிட்டினா என்னென்னா ஈரப்பதம் சொல்லுவோம் இல்லையா, அதை தான் வந்து ஹியூமிடிட்டின்னு சொல்லுவாங்க. நம்மளோட அட்மாஸ்பியரில் ஹியூமிடிட்டி லெவல் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இங்கே பாருங்கள், வென் ஹியூமிடிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்பீட் ஆஃப் த சவுண்டு என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. இதனால தான் நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப தூரத்துலேருந்து வர சவுண்டு கூட ரெய்னி சீசன்ஸில் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியுது, கேட்க முடியுது. ஏன்னா ரெய்னி சீசன்ஸில் வந்து ஈரப்பதம் என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும் நம்ம அட்மாஸ்பியரை. அதனால தான் ரெய்னி சீசன்ஸில் தூரத்துலேருந்து இருக்கிற சவுண்டு கூட நம்மளால் கேட்க முடியுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த கான்செப்ட்ஸ் நீங்கள் கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டேபிள் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் முக்கியமானதுக்கு மட்டும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கேஸ் ஏர் அட் 0 டிகிரி செல்சியஸில் 331, இது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி வாட்டருக்கு என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, 1493. கேஸ் அட் 20 டிகிரி செல்சியஸும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, 343. அடுத்து ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட். ரிஃப்ளெக்ஷன்னா என்ன, ஒரு பட்டு எதிரொலிக்கிறது தான் நம்ம ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். ரீஃப்ளெக்ஷன் வந்து நத்திங் பட் என்னது, ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் மாதிரி தான். நான் ஆல்ரெடி ஆப்டிக்ஸ் லெசன் வந்து எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் ஆப்டிக்ஸ் லெசன். அந்த லெசன் நீங்கள் இன்னும் படிக்கலன்னா என்னோட வீடியோ வந்து பார்க்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து வீடியோ லிங்க் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரிஃப்ளெக்ஷனுக்கு வந்து என்னென்ன தேவை, இன்சிடென்ட் ரே, அதுக்கப்புறம் என்ன இதுதான் வந்து இன்சிடென்ட் ரே. இது வந்து என்ன ரே, ரிஃப்ளெக்டட் ரே. சரியா, நம்ம வந்து ஆப்டிக்ஸில் வந்து ரேன்னு பார்ப்போம், இங்கே வந்து வேவ்ஸ்னு பார்க்குறோம். இன்சிடென்ட் வேவ், ரிஃப்ளெக்டட் வேவ்ஸ். ஸோ ஒரு மெட்டீரியல் மேலே பட்டு தானே நமக்கு வந்து அந்த சவுண்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது, அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ளெக்ஷனுக்கு கண்டிப்பாக 2 லா இருக்குது. அது லைட்டாக இருந்தாலும் சரி, சவுண்டாக இருந்தாலும் சரி. அந்த என்ன லான்னு பார்த்தீங்கன்னா, இன்சிடென்ட் வே, ரிஃப்ளெக்டட் வே, இது எல்லாமே சேம் பிளேனில் இருக்கும். கரெக்டாக, இது எல்லாமே என்ன பிளேனில் இருக்குது, ஒரே பிளேனில் தான் இருக்குது. இது இன்சிடென்ட் வே, இது வந்து ரிஃப்ளெக்டட் வே, இது எல்லாமே எந்த பிளேனில் இருக்குது, ஒரே பிளேனில் தான் இருக்குது. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஸோ ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்றது இதுதான். இது வந்து என்னது, ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். இது வந்து எப்பவுமே என்னவா இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். இது 30 டிகிரினா இதுவும் 30 டிகிரி தான் இருக்கும். ஸோ இந்த தியரிலாம் வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கான்செப்ட், இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, அக்வஸ்டிக்கல் ஒண்டர் எதுன்னு சொல்கிறாங்கன்னா கோல்கொண்டா ஃபோர்ட்டை தான் சொல்கிறாங்க. அது வந்து ஹைதராபாத்தில் இருக்குது, தெலுங்கானா ஸ்டேட்டில். அதாவது கிளாப்பிங் போர்ட்டிகோ தான் வந்து இதில் ரொம்பவே வந்து ஃபேமஸான ஒரு இடம், இந்த கோல்கொண்டா ஃபோர்ட்டில். இது என்ன ஆகுதுன்னா, சவுண்டு அந்த டோமுக்கு கீழே ஜென்ரேட் ஆகுற சவுண்ட் வேவ் வந்து கம்ப்ரஸ் ஆகி அதுக்கப்புறம் பவுன்ஸ் பேக் ஆகுது. பவுன்ஸ் பேக் ஆகி என்ன ஆகுது, எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு போகணுமோ அந்த டிஸ்டன்ஸ்க்கு, ரொம்பவே அதிகமான டிஸ்டன்ஸ்க்கு வந்து அந்த சவுண்ட் வந்து ட்ராவல் ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரிஃப்ளெக்ஷன் அட் த பவுண்டரி ஆஃப் ஏ டென்சர் மீடியம். இப்போ நம்ம ரிஃப்ளெக்ஷன் பற்றி பார்த்தோம், ரிஃப்ளெக்ஷனா என்னன்னு பார்த்தோம், லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ ஒரு மீடியம்லேயும் அந்த ரிஃப்ளெக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். டென்சர் மீடியம், ரேரர் மீடியம், அதை பற்றி எல்லாம், பிளெயின் மீடியம், கர்வ்டு மீடியம், எலிப்டிக்கல், ஸோ இதை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம்.
டென்சர் மீடியம்னா என்ன, அடர்த்தியான ஒரு மீடியமில் வந்து சவுண்ட் வேவ் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்ன ஆகுது, அப்படியே ரிவர்ஸ் ஆகுது டென்சர் மீடியமில். இது வந்து ஒரு டென்சர் மீடியம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டென்சர் மீடியமில் சவுண்ட் வேவ்ஸ் பட்டு நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது என்ன ஆகுது, அந்த கம்ப்ரெஷன் வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுது. இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற ப்ளூ அண்ட் எல்லோ, சாரி க்ரீன் அண்ட் எல்லோ வந்து இங்கே வரும்போது தலைகீழாக வந்து மாறிடுதுன்னு சொல்கிறாங்க ரிஃப்ளெக்டட் வேவில். ரேரர் மீடியம், அதுக்கு முன்னாடி நீங்கள் டென்சர் மீடியம்னா என்ன, ரேரர் மீடியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் வந்து வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் கம்பேர்ட் டு அதர் மீடியம். அதுதான் வந்து ரேரர் மீடியம் சொல்கிறாங்க. வாட்டர் வந்து பார்த்தோன்னா ரேரர் கம்பேர்ட் டு ஏர் ஃபார் சவுண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் தான் ரேரர் மீடியம் ஏரை விட. வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா, மற்ற மீடியம் விட வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா அதுதான் நம்ம டென்சர் மீடியம்னு சொல்கிறோம். ஏர் தான் வந்து டென்சர் மீடியம் கம்பேர் டு வாட்டர் ஃபார் சவுண்டு. ஸோ வாட்டர் தான் வந்து ரேரர் மீடியம் நம்ம எடுத்துக்க போகிற எக்ஸாம்பிள், ஏர் தான் வந்து டென்சர் மீடியம் நம்ம எடுத்துக்க போகிற எக்ஸாம்பிள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரேரர் மீடியம். ரேரர் மீடியமில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கம்ப்ரெஷன் வந்து ரிஃப்ளெக்டட் ஆஸ் அ ரேர் ஃப்ராக்ஷன் அண்ட் ரேர் ஃப்ராக்ஷன் ட்ராவல்ஸ் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். இங்கே பாருங்கள், கம்ப்ரெஷன் வந்து என்ன ஆகுது, அப்படியே ரேர் ஃப்ராக்ஷனாக மாறிடுது. நம்மளை பார்த்த வரைக்கும் இது வந்து கம்ப்ரெஷன், இது வந்து ரேர் ஃப்ராக்ஷன். இங்கே என்ன ஆகுது, அப்படியே கம்ப்ரெஷன்லாம் வந்து ரேர் ஃப்ராக்ஷனாக மாறி ட்ராவல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ரிஃப்ளெக்ட் ஆகும்போது. ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் இன் பிளெயின் அண்ட் கர்வ்டு சர்ஃபேஸ். பிளெயின் சர்ஃபேஸில் வந்து எப்படி இருக்குது, கர்வ்டு சர்ஃபேஸில் வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். பிளெயின் சர்ஃபேஸ்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா ரிஃப்ளெக்டட் வேவ் வந்து ட்ராவல் இன் டைரக்ஷன் அக்கார்டிங் டு லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். நம்ம ஆல்ரெடி லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனில் என்ன பார்த்தோம், நார்மல் பிளெயின் தானே பார்த்தோம், இன்சிடென்ட் ரே ரிஃப்ளெக்டட் ரே இது எல்லாமே ஒரே பிளெயினில் இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே தான் சொல்கிறாங்க. reflected from a plane surface, the reflected wave travel in the direction according to law of reflection. Intensity of the reflected wave is neither decreased nor increased. அதனோட இன்டென்சிட்டி என்ன ஆகுது, இன்க்ரீஸும் ஆகாது டிக்ரீஸும் ஆகாது. இதே கர்வ்டு சர்ஃபேஸில் இருந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா இன்டென்சிட்டி ஆஃப் த ரிஃப்ளெக்டட் வேவ் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அந்த கர்வ்டு சர்ஃபேஸே கான்கேவ் சர்ஃபேஸு கான்வெக்ஸ் சர்ஃபேஸுன்னு நம்ம சொல்லுவோம். கர்வ்டே நமக்கு எப்படி இருக்குது, சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் கர்வ்டு தான் இதுவும் கர்வ்டு தான், கரெக்டாக. ஸோ கான்வெக்ஸ் சர்ஃபேஸாக இருந்தால் அது வந்து என்ன ஆகுது, டைவர்ஜ் அவுட் ஆகுது, இன்டென்சிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகுது. இதே கான்கேவ் சர்ஃபேஸாக இருந்தால் கன்வர்ஜ் ஆகி ஒரு பாயிண்டில் வந்து ஃபோக்கஸ் ஆகுது ஒரு பாயிண்டில். அடுத்து பாருங்கள், பேராபோலிக் சர்ஃபேஸாக இருந்தால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, parabolic surface are used when it is required to focus the sound at a particular point. இந்த பேராபோலிக் சர்ஃபேஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, அந்த சவுண்ட் வந்து பர்டிகுலராக ஒரு பாயிண்டில் ஃபோக்கஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இது மாதிரி பேராபோலிக் ஷேப்பில் தான் வந்து பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. இதே எலிப்டிக்கல் சர்ஃபேஸாக இருந்ததுன்னா sound from one focus will always be reflected to other focus no matter where it strikes the wall. இதுதான் வந்து பேராபோலிக் சர்ஃபேஸ். நம்ம மேக்ஸில் பார்த்துருப்போம் இல்லையா, பேராபோலா எப்படி இருக்கும், இப்படி தானே இருக்கும், சாரி எலிப்டிக்கல் இப்படி தானே இருக்கும். இங்கே ஒரு இடத்துல ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா இன்னொரு இடத்துல போய் ரீச் ஆகும். இது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆச்சுனாலுமே, இந்த இடத்துல எங்கே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆச்சுனாலுமே உங்களுக்கு என்ன ஆகும், இந்த எண்டில் வந்து கேட்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, ஃபோக்கஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த படமே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த பிரின்சிபலை வச்சு தான் என்ன சொல்கிறாங்க, விஸ்பரிங் ஹால்ஸ் வந்து கட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு எண்டில் இருந்து ஒருத்தர் பேசுறது அந்த எண்டு லாஸ்ட் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கேட்கும். இந்த விஸ்பரிங் கேலரி வந்து ஃபேமஸான விஸ்பரிங் கேலரி எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்ட் பால்ஸோட கேத்ரிடல் சர்ச் இன் லண்டன். அதுதான் இது வந்து ஒரு எலிப்டிக்கல் ஷேப் வால். அந்த மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷனால தான் வந்து சவுண்ட் வேவ்ஸ் வந்து curved, it is due to multiple reflection of sound waves from curved walls. இந்த curved wallsல வந்து என்ன ஆகுது பாருங்க, மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் ஆகி இந்த வால்ஸ் வந்து இப்படி கர்வ்டாக இருக்கா. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது, போயிட்டு மல்டிப்புளாக ரிஃப்ளெக்ஷன் ஆகி உங்களுக்கு இந்த எண்டில் இருக்கிற பர்சனுக்கு இங்கே பேசுகிறவங்களுக்கு இங்கே பேசினா இங்கே வந்து நல்லா கிளியராக கேட்குது. அது எவ்வளோ பெரிய ஹாலாக இருந்தாலும் நம்ம எலிப்டிக்கல் ஷேப்பில் கட்டினா இங்கே பேசுறது அங்கே வரைக்கும் கேட்கும்னு சொல்கிறாங்க.
அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது எக்கோ. எக்கோ இஸ் நத்திங் பட் சவுண்ட் ரீப்ரொடியூஸ். சவுண்ட் வந்து நம்ம பேசுகிற சவுண்டு திரும்ப நமக்கே கேட்குறதானே நம்ம எக்கோன்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து எக்கோ. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டை தான் நம்ம எக்கோன்னு சொல்கிறோம். ஒன் டஸ் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் அன் எக்கோ சவுண்ட் இன் அ ஸ்மால் ரூம். ஒரு சின்ன ரூமில் நம்மளால் எக்கோ சவுண்ட் வந்து கேட்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா மினிமமாக இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது எக்கோ சவுண்ட் வந்து கேட்கறதுக்கு. கண்டிஷன்ஸ் நெசசரி ஃபார் ஹியரிங் எக்கோ. அது என்னென்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் டைம் கேப் பிட்வீன் த ஒரிஜினல் சவுண்ட் அண்ட் எக்கோ மஸ்ட் பி 0.1 செகண்ட். நம்ம பேசினது இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு மலைக்குள்ளே ஏதாவது ஒரு குகைக்குள்ளே போய் பேசியிருக்கீங்களா, நம்ம பேசினது உடனே நம்ம கேட்குமா? கேட்காது. எக்கோன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசி ஒரு செகண்ட்க்கு அப்புறம் தான் திரும்ப நமக்கு ரிஃப்ளெக்ட் பேக் ஆகி வந்து கேட்கும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குணா படம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிற கமல் சாரோட படம். அதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி அந்த சீன்ஸ்லாம் வரும், அவங்க பேசுகிறது எக்கோ அடிக்கிற சீன்ஸு. அடுத்து பாருங்கள், செகண்ட் க்ரைட்டீரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அபோவ் க்ரைட்டீரியன் கேன் பி சாட்டிஸ்ஃபை. இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா இந்த கண்டிஷன் வந்து கண்டிப்பாக தேவை. அதாவது சோர்ஸோட டிஸ்டன்ஸும் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸோட டிஸ்டன்ஸும் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் நமக்கு தெரியும். ஸோ வெலாசிட்டி டிஸ்டன்ஸ்னால் என்னது? போகிறதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ், ரிஃப்ளெக்ட் ஆகி வாரத்துக்கு ஒரு டிஸ்டன்ஸு. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 2D. இப்போ நமக்கு தேவை வெறும் டிஸ்டன்ஸ் மட்டும்தான். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நீங்கள் கிடச்சிதுன்னா VT/2ன்னு கிடைக்கும். டைம் வந்து நமக்கு 0.1 செகண்ட்னு தெரியும். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு V × 0.1/2. அப்போ நம்மளுக்கு டிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன கிடைச்சிது? V/20ன்னு கிடைச்சிது. ஸோ மினிமம் டிஸ்டன்ஸ் ரிக்வயர்ட் டு ஹியர் அண்ட் எக்கோ வந்து பார்த்தீங்கன்னா 1/20th பார்ட் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் ஏர். வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வந்து 344ன்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த கேல்குலேஷன்ஸ்லாம் நீங்கள் 344 நீங்கள் மேலே அப்ளை பண்ணிவிட்டு 20ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 17.2 மீட்டர் வந்து கிடைக்குது. ஸோ மினிமம் டிஸ்டன்ஸ் எவ்வளோ தேவை எக்கோ கேட்கறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 17.2 மீட்டர் தான். அடுத்து அப்ளிகேஷன் ஆஃப் எக்கோ. எக்கோட அப்ளிகேஷன்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ்லாம் வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணுது? இந்த எக்கோ மூலயமா தான் கம்யூனிகேட் பண்ணுது. அதே மாதிரி ஆப்ஜெக்ட்ஸை வந்து அது லொக்கேட் பண்ணுறதும் இந்த எக்கோ சவுண்டு வச்சு தான். பிரின்சிபல் ஆஃப் எக்கோ வந்து ஆப்ஸ்டெரிக் அல்ட்ராசோனோகிராஃபி அப்படின்ற ஒரு இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரியல் டைம் விஷுவல் இமேஜ். நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா வயிற்றுக்குள்ளே இருக்க குழந்தைய பார்ப்பாங்க, அதனுடைய மூமெண்ட்ஸ்லாம் பார்ப்பாங்க. அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ஸ்டெரிக் அல்ட்ராசோனோகிராஃபி மூலயமா தான் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு சேஃப் டெஸ்டிங் டூலு. இதுக்கு வந்து எந்த ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸும் வந்து கிடையாது. ஸோ அதனால தான் இதை சேஃப் டெஸ்டிங் டூல்னு சொல்கிறாங்க. எக்கோ வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் டு டிட்டர்மைன் த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ் இன் எனி மீடியம். எந்த மீடியம்னாலுமே வெலாசிட்டி ஆஃப் சவுண்டை வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு எக்கோ வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த எக்கோ மெஷரிங் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் எக்கோ மெத்தட் இதெல்லாம் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த அப்பாரேட்டஸ் ரிக்வயர்ட் இதெல்லாம் நமக்கு எக்ஸாமுக்கு தேவையில்லை. அடுத்து பாருங்கள், அப்ளிகேஷன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட். இந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டோட அப்ளிகேஷன்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் போர்டு. இப்போது ஆடிட்டோரியமில், நம்மளோட சினிமா தேட்டரில், இது மாதிரி இடத்துலலாம் நம்ம ஹாலில் வந்து என்ன பண்ணுவாங்க? சவுண்ட் போர்டை வச்சு அடிச்சு விடுவாங்க. ஸோ அதனால் நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இது வந்து சவுண்ட் வந்து ஃபோக்கஸ் ஆகி நமக்கு கிளியராக கேட்கும். அடுத்து இயர் ட்ரம்ஃபெட். இயர் ட்ரம்ஃபெட் இஸ் நத்திங் பட் இப்போ நம்ம காது கேட்காதவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்க காதில் வந்து ஒரு இயரிங் ஹெட் வச்சுருப்பாங்க. அது வந்து ஒரு சைடு வந்து வைடராகவும் ஒரு சைடு நேரோவாகவும் இருக்கும். சோர்ஸ்லேருந்து வர சவுண்ட் வந்து இந்த ரைட் சைடு தான் நமக்கு உள்ளுக்குள்ளே வரும். அந்த நேரோ பார்ட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த வால்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகி அவங்களுக்கு என்ன ஆகுது? அந்த சவுண்ட் வந்து இயர் ட்ரம்குள்ளே போயிட்டு கேட்குது. அடுத்து மெகாஃபோன்னா நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம ஊரில் ஏதாவது திருவிழானா வந்து கோயிலெலாம் பாட்டு போடுவாங்க இல்லையா, அதெல்லாம் எதில் போடுவாங்க? இந்த மெகாஃபோனில் தான் போடுவாங்க. ப்ளஸ் வந்து கட்சி மீட்டிங்கு அது மாதிரிலாம் பேசும்போதுலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கையில் வச்சு பேசுவாங்க. அதையே வந்து கையில் வச்சு பேசுவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடில் வந்து நேரோவாக இருக்கும், இன்னொரு சைடில் வந்து எப்படி இருக்கும்? ப்ராடாக வந்து இருக்கும். பேசுகிறது வந்து அந்த நேரோ பார்ட்டில் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் ஆகி நமக்கு இந்த ஒயிட் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கேட்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து டோப்ளர் எஃபெக்ட். டோப்ளர் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்துலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, இதுக்கு முன்னாடி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ட்ரெயின் வந்து இப்போ நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுட்டு இருக்கீங்க, ட்ரெயின் வருதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தூரத்துலேருந்து வர ட்ரெயினோட சவுண்டு உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து கேட்கும், சவுண்ட் நல்லா கேட்கும்.
இதே ட்ரெயின் உங்களை பாஸ் பண்ணி போகும்போது சவுண்ட் வந்து நமக்கு எப்படி கேட்குது, கம்மியாக தான் கேட்குது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. விசில் ஆஃப் ஏ ஃபாஸ்ட் மூவிங் ட்ரெயின் அப்பியர்ஸ் டு இன்க்ரீஸ் இன் பிச் ஆஸ் இட் அப்ரோச்சஸ் ஏ ஸ்டேஷனரி லிசனர். ஸ்டேஷனரி லிசனர்ன்றது நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுட்டுருக்கீங்க. ஸ்டேஷனரினா நான் மூவ் ஆகாமல் நின்றுட்டுருக்கீங்க. அண்ட் இட் அப்பியர்ஸ் டு டிக்ரீஸ் as the train moves away from the listener. உங்களை தாண்டி போகும்போது அது என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகிடுது அந்த சவுண்டு. இந்த அப்பரண்ட் சேஞ்சை வந்து ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணது யாருன்னா கிறிஸ்டியன் டாப்லர். அதனால தான் இது வந்து டாப்லர் எஃபெக்ட் நேமிங் கொடுத்துருக்காங்க. அவர் என்ன அப்சர்வ் பண்ணார்னா, frequency of the sound as received by the listener is different from the original frequency produced by the source whenever there is a relative motion between the source and the listener. இதை தான் வந்து டாப்லர் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. ஒன்றும் கிடையாது, சோர்ஸ்லேருந்து வர சவுண்டோட ஃப்ரீக்வன்சி வேற, இந்த ஸ்டேஷனரி லிசனர் இருக்கா இல்லையா, அவர் ஹியர் பண்ணுற ஃப்ரீக்வன்சி வந்து வேறன்னு சொல்கிறாங்க. எப்போ இது வேற வரியா ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரிலேட்டிவ் மோஷனில் இருக்கும்போது, அதாவது மூவ்மெண்ட்டில் இருக்கும்போது அந்த சவுண்டு, இப்போ ட்ரெயின் வந்து மூவ் ஆகிட்டே தானே சவுண்ட் கொடுத்துட்டு வருது. ஸோ ரிலேட்டிவ் மோஷன் அப்படின்றது என்னது, மூவ் ஆகிட்டே வருது. அந்த மாதிரி மூவ் ஆகிட்டே வரும்போது இந்த ஃப்ரீக்வன்சி வந்து டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து டாப்லர் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் அண்ட் பாசிபிலிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டெஃபினேஷன் வந்து கிளியராக பார்த்துங்க. whenever there is a relative motion between the source and listener, the frequency of the sound heard by the listener is different from original frequency of the sound emitted by the source. இதை தான் நம்ம டாப்லர் எஃபெக்ட்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ஒரு கண்டிஷனும் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சோர்ஸ் லிசனர் ரெண்டுமே மூவ் ஆனால் என்ன ஆகும், ரெண்டுமே டுவர்ட்ஸ் ஈச் அதர் மூவ் ஆனால் என்ன கண்டிஷன். ஸோ இதுதான் டாப்லர் எஃபெக்டோட ஃபார்முலா. n dash equal to v plus velocity of listener by velocity minus velocity of source into n. ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கண்டிஷன்ஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் எந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து கண்டிஷன்ஸ் ஃபார் நோ டோப்லர் எஃபெக்ட். டோப்லர் எஃபெக்ட் நடக்காத இருக்கிறதுக்கு என்னென்ன கண்டிஷன்னா, சோர்ஸ் அண்ட் லிசனர் வந்து ரெஸ்ட்டில் இருந்தாங்கன்னா டோப்லர் எஃபெக்ட் நடக்காது. ட்ரெயினும் மூவ் ஆகாமல் அப்படியே நின்றுட்டுருக்கு, லிசனரும் மூவ் ஆகாமல் ஸ்டேஷனில் நின்றுட்டுருக்காருன்னா அவங்களுக்கு என்ன கேட்காது, சவுண்ட் வந்து கேட்காது. ஸோ அங்கே டோப்லர் எஃபெக்ட் நடக்காது. சோர்ஸ் அண்ட் லிசனர் மூவ் இன் சச் அ வே தட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். சோர்ஸும் மூவ் ஆகுது, லிசனரும் மூவ் ஆகுறாரு. ஆனால் என்னது, அவங்க ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா, ஒரே டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா, ஒரே டிஸ்டன்ஸில் மூவ் ஆனாங்கன்னா என்ன ஆகுது, டோப்லர் எஃபெக்ட் நடக்காது. அதே மாதிரி சோர்ஸும் லிசனரும் பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் மூவ் ஆனாங்கனாலும் கேட்காது. அதே மாதிரி சோர்ஸ் வந்து சென்டரில் இருக்குது, லிசனர் வந்து என்ன ஆகுது, அதை சுற்றி சர்க்கிள் மாதிரி ஓடிட்டு இருக்காருனாலும் அவங்களுக்கு கேட்காதுன்னு சொல்கிறாங்க, நடக்காது, டோப்லர் எஃபெக்ட் நடக்காதுன்னு சொல்கிறாங்க. டோப்லர் எஃபெக்டோட அப்ளிகேஷன்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் ஹெட்டிங் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்ளிகேஷன்ஸ்லாம் என்னென்னு தான் கேட்பாங்களே தவிர அதை பற்றி நான் இன்டெப்த்தாலாம் கேட்க மாட்டாங்க. அப்ளிகேஷன் ஆஃப் டோப்லர் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு மெஷர் த ஸ்பீட் ஆஃப் an ஆட்டோமொபைல். ஒரு ஆட்டோமொபைல் எந்த அளவுக்கு ஸ்பீடில் போகுது அப்படின்ட்டு மெஷர் பண்ணுறதுக்கு. டிராஃபிக் போலீஸ்லாம் வந்து ஓவர் ஸ்பீடுன்னு சொல்லிட்டு பிடிச்சி ஃபைன் போடுறாங்களே, அதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சி போடுறாங்க, இந்த டாப்லர் எஃபெக்ட் மூலயமா தான். அவங்க ஒரு டிவைஸ் வச்சுருப்பாங்க, அதை வச்சு கண்டுபிடிப்பாங்க. அடுத்து ட்ராக்கிங்கே சேட்டலைட். ஒரு சேட்டலைட் வந்து இப்போ ஏர்த்துக்கு மேலே தான் வந்து சேட்டலைட் சுற்றிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த சேட்டலைட் எங்கே இருக்குதுன்னு சொல்லி ட்ராக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்து ரேடார்னா ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங், அதுக்கும் வந்து இந்த டோப்லர் எஃபெக்ட் வந்து யூஸ் ஆகுது. அண்ட் சோனார்னா சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங், அங்கேயும் வந்து இந்த டோப்லர் எஃபெக்ட் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெசன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த லெசன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட டீச்சிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.